ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ரோனி விலாக்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல் என்னன்னா ஒரு மார்னிங் ரொட்டீன். ஸோ மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் இன்னைக்கு வந்து காலேஜ். ஸோ காலேஜ் டேல என்ன நடக்குது ஸோ அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் இருக்க போகுது. ஸோ இன்னைக்கு வந்து எனக்கு வந்து எக்ஸாம் இருக்குது. ஸோ அதுக்காண்டி மார்னிங் சும்மா ரிவிஷன் பண்ண போகிறேன். ஸோ அது எல்லாமே கூட இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு வந்து எனக்கு வந்து ஃபுட் ப்ரிசர்வேஷன் பேக்கேஜிங் அண்ட் லேபிளிங் ஒரு சப்ஜெக்ட் வந்து எக்ஸாமு. ஸோ அதுக்காண்டி ஆக்சுவலி நைட்டே ஓரளவு படிச்சிருக்கேன். இன்னும் காலையில் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிட்டு அப்புறம் கிளாஸ்லேயும் போயிட்டு கொஞ்சம் நேரம் படிச்சேன்னா ஸோ 11:30 தான் எக்ஸாம். அது வரைக்கும் நம்மக்கிட்ட வந்து டைம் இருக்குது. ஸோ அது வரைக்கும் அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்து வந்து ரிவைஸ் பண்ண வேண்டியதுதான். ஸோ இப்போ வந்து ரிவைஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். நான் வந்து எப்போதுமே நோட்டில் வந்து என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ டாபிக்ஸ் எல்லாம் எழுதி வச்சுருவேன் ஃபஸ்ட்டு. ஸோ ஆல்ரெடி நான் எஸ்டர்டே படிக்க ஆரம்பித்ததுனால ஸோ இங்கே வந்து இந்த நோட்டில் ஃபுல்லாகவே என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் ஒன்று ஒன்றா படிச்சுட்டு ஓகே படித்தாச்சு அப்படிங்கிறது நம்மளுக்கு அப்போ தான் தெரியும். இல்லைனா சும்மா நம்ம வந்து இப்போ அப்படியே கவர் பண்ணிட்டு இருந்தோம் ரேண்டமாக டாபிக்ஸ் அப்படின்னா என்ன படிச்சிருக்கோம் எது படிக்கல அப்படின்னு இன்னும் இருக்குது அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கும். ஸோ வந்து எப்போதுமே இது வந்து நீங்கள் படிக்க போகிறீங்கன்னா ஏதோ ஒரு நோட்டில் வந்து கண்டிப்பாக என்னென்ன டாபிக்ஸ் கவர் பண்ணணும், எதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எழுதி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் படிக்கும்போது. ஸோ எக்ஸாம் டைமில் படிக்கும்போது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அது. ஸோ இப்போ வந்து நம்ம படிக்க ஆரம்பிச்சு நான் லேப்டாப் ஆன் ஆகிடுச்சு, சவுண்டு போட்டுடுச்சு. ஸோ படிக்க ஆரம்பிக்கலாம். It was present. ஸோ ஓரளவு படிச்சுட்டேன், எல்லாமே ரிவைஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இனி போயிட்டு குளிச்சு கிளம்பி காலேஜ் போக வேண்டியதுதான். ஸோ காலேஜ் போகும்போது நெக்ஸ்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். இல்லைன்னா ரெடி ஆகும்போது அவங்களுக்கு நான் கிளிப்பிங்ஸ் இருக்கேன். ஸோ டைம் ஆயிடுச்சு, 6:40 ஆயிடுச்சு. ஸோ கடகடன்னு ரெடி ஆகிட்டு அவங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய், அது இருக்கும். டைம் வந்து 7:20 ஆயிடுச்சு. நான் வந்து ரெடி ஆகிட்டேன். ஸோ இனிமேல் தண்ணி பிடிச்சிட்டு மெசேஜ் கிளம்ப வேண்டியதான். ஸோ அங்கே போயிட்டு மீட் பண்ணுறேன்.
இன்றைக்கி மெஸ்ஸில் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னா பொங்கல், அப்புறம் வடை, காஃபி, அப்புறம் சாம்பார் சட்னி இதெல்லாம் தான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட். ஸோ ஃபுட்டு வந்து நல்லாவே இருந்துச்சு. ஸோ அப்படியே சாப்பிட்டுட்டு கிளம்பி டிபார்ட்மெண்ட் போயிட்டோம், நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து. அப்படியே நடந்து நாங்கள் வந்து டிபார்ட்மெண்ட் வந்தோம். டிபார்ட்மெண்ட் வந்தால் லிஃப்ட்டுக்காண்டி கூட்டமாக இருந்துச்சு. அப்புறம் வெயிட் பண்ணி லிஃப்ட்டில் ஏறி கிளாஸ் போயிட்டு ஒரு 11 o'clock எக்ஸாம் இருந்துச்சு. அதையும் எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லஞ்சுக்காண்டி மெஸ்ஸுக்கு வந்தோம். ஸோ மெஸ்ஸில் வந்து வத்த குழம்பு, புடலங்காய் கூட்டு, அப்பளம், சப்பாத்தி, தயிர் எல்லாம் தந்தாங்க. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கிளாஸ்க்கு போனோம். ஸோ கிளாஸில் வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் இருந்துச்சு, அது வந்து அப்படியே அட்டன் பண்ணிவிட்டு எல்லோரும் லாஸ்ட் ஹவர் வந்து எங்களுக்கு வந்து கேம்ஸ் இருந்துச்சு. ஸோ பிடி பீரியடுங்கிறதுனால கிரவுண்டுக்கு வந்தோம். ஸோ அங்கேருந்து கொஞ்சம் நேரம் அப்படியே ஒரு ப்ரோக்ராம்காண்டி ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருந்தாங்க, அதை உட்காந்து நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதை முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் வந்து கிளாஸ் முடித்து ரூமுக்கு வந்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.